லிப்போமா அதாவதுங்க ஸ்கின்ல வந்து ஒரு லேயர் ஆஃப் கொழுப்பு மாதிரி படிஞ்சிடும். இது வந்து பால்ஸ் மாதிரி இருக்கும். தமிழில் வந்து இதை கொழுப்பு கட்டிகள்னு சொல்லுவாங்க. இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லது உங்களுக்கு இருக்கிறது கொழுப்பு கட்டி தானா அப்படிங்கிறத நம்மளே செக் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஸ்கின்னுக்கு அடியில் ஒரு சின்ன பல்ஜ் மாதிரி இருக்குங்க. அந்த பல்ஜை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சின்னதாக அந்த இடத்துல இருந்து எக்ஸாக்டாக அது இருக்கிற இடத்துலேருந்து லைட்டாக நகர்ற மாதிரி ஒரு ஃபீல் தெரியும். இது வந்து சுத்தமாக வலி இருக்காது. இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் லிப்போமா அல்லது கொழுப்பு கட்டின்னு தமிழில் சொல்கிறது. இது வந்து எங்கே வேணாலும் வரக்கூடுங்க. உங்கள் பாடியில் கைகளில் வரலாம், கழுத்தில் வரலாம், இடுப்பில் வரலாம், ஸ்கின்னுக்கு அடியில் எங்கே வேணாலும் வரக்கூடும். 1, 2, 3ன்னு டெவலப் ஆகிட்டு, அதாவது அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உடம்புல நிறைய இருக்குது. நான் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துட்டேன். இதுக்கு சொல்யூஷனே இல்லை, ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண பயமாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணால் திரும்ப வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு என்ன தான் தீர்வு, இது ஏன் வந்திருக்கு, இதுக்கு மருந்து இல்லாமல் ஏதாவது சிகிச்சைகள் இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா இந்த பதிவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இந்த கொழுப்பு கட்டிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துட்டே இருக்கிறோம். அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அல்லது உங்கள் உடம்பு உங்களுக்கு அறிகுறியாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய எந்த விஷயமுமே வியாதி இல்லை, வியாதி உள்ளே இருக்கிறதுக்கான அறிகுறின்னு சொல்கிறோம். அந்த வகையில் இந்த கொழுப்பு கட்டி அல்லது லிப்போமான்னு சொல்லக்கூடிய விஷயமும் வியாதி இல்லைங்க. வியாதி உள்ளே இருக்கிறதுக்கான ஒரு சிம்டம் தான் இந்த கொழுப்பு கட்டி. என்ன வியாதியாக இருக்கக்கூடும், எந்த பிரச்சனைகள், என்ன உறுப்பு சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கக்கூடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிவர் அண்ட் கால் பிளாடர், இந்த 2 உறுப்பும் பிரச்சனையில் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிற அல்லது உணர்ந்துட்டுருக்கிற அந்த லிப்போமா அல்லது கொழுப்பு கட்டி. நம்ம உணவில் இருக்கக்கூடிய அல்லது நம்ம உடலில் வரக்கூடிய கொழுப்பை வந்து டைஜஸ்ட் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வேலையை செய்கிற உறுப்பு அப்படிங்கிறது லிவர் அண்ட் கால் பிளாடர்னு நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். இப்போது இந்த கொழுப்பு கரைய மாட்டேங்குது, கொழுப்பு அங்கங்கே போய் ஸ்கின்ல படிஞ்சிருது அப்படின்னா, அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது, நீங்கள் ரியலைஸ் பண்ண வேண்டியது, நீங்கள் ட்ரீட் பண்ண வேண்டியது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது உங்களோட லிவர் அண்ட் கால் பிளாடர். நீங்கள் போய் செக் பண்ணியிருக்கலாம், நான் ஸ்கேன் எடுத்துட்டேன் டாக்டர், எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது அதோட உயிர் சக்தி ஓட்டத்தை பற்றி. டெஃபினட்டாக நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே இருக்கிற கட்டிகள் ஆப்ரேஷன் இல்லாமல், சைட் எஃபெக்ட் இல்லாமல், திரும்ப வராமல் உள்ளேயே கரைய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இஃப் இட் இஸ் கான், திரும்ப வரவே வராது. அக்குபஞ்சரை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள்.